அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அன்ன ரஜுலன் கால, ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்ன லீ எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்கிறது, அசிலுஹும் அவர்களை நான் சேர்ந்து நடக்கிறேன், வயக்தஊனி ஆனால் என்னை அவர்கள் வெறுத்து துண்டித்து நடக்கிறார்கள், வ அஹ்சினு இலைஹிம் அவர்களுக்கு நான் நல்லுபகாரங்கள் செய்கிறேன், ஊன இலைய ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கிழைக்கிறார்கள், வ அஹல்லுமு அன்ஹும் அவர்களுடைய விடயத்தில் நான் பொறுமையாக இருக்கிறேன், வயஜ்ஹலூன அலைய ஆனால் என்னின் மீது அவர்கள் மோசமான முறையில் மடையர்களை போன்று நடந்து கொள்கிறார்கள் என ஒரு மனிதர் இறைத்துதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கூறின பொழுது, இறைத்துதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஃபகால சொன்னார்கள், குந்த கமா குல்த நீ சொல்வது போன்றே நீ இருந்தால், ஃபக அன்னமா துஸிஃபுஹுமுல் மல்ல அவர்கள் மீது நீ சாம்பலை தூக்கி எறிந்தவனை போன்றாவாய் என கூறிவிட்டு சொன்னார்கள், வலா யஸாலு மஅக மினல்லாஹி லஹீருன் அலைஹிம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வினுடைய உதவியாளர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார், மாதும் தஅலா தாலிக இதே நிலையில் நீ நீடித்து இருந்தால் எப்பொழுதும் அல்லாஹ்வின் உதவியாளர் உன்னுடன் இருந்து கொண்டே இருப்பார் என கூறினார்கள் இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குடும்பங்கள் என்று சொல்வது இந்த உலகத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் என்று கூட கூறலாம். அந்த குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், மனக்கசப்புகள் இருக்கலாம், ஏச்சி பேச்சுக்கள் இருக்கலாம், கைகலப்புகள் கூட இருக்கலாம். அத்தனை விடயங்களையும் தாண்டி பொறுமையுடன் வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் இந்த உலகத்தில் உண்மையான குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம்.